ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ரமடான், அதாவது வந்து ஃபஸ்ட்டு நோன்பு வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நோன்பு அன்றைக்கிண்டு யூஸ்வலாக நம்ம வீட்டில் இஃப்தாருக்கான ப்ரிப்ரேஷனை தான் வந்து நம்ம வீடியோ கவர் பண்ணுவோம், போடுவோம். பட் இன்றைக்கி வந்து வெளியே நிற்கிற மாதிரி இருக்கும் வீடியோவில். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து ஷாப்பிங் தான். ஷாப்பிங் அப்படின்றது இல்லை, இஃப்தாருக்கு வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வாங்கலை. ஏன்னா இந்த டைமில் பார்த்து இஃப்தாருங்கிற ரமடானுக்கு 2-3 நாளைக்கு முன்னே வந்து முடியாமல் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் வீட்டோட காய்ச்சல். ஸோ அதனால் வந்து நம்ம இஃப்தாருக்குள்ள பொருட்கள்லாம் வந்து வாங்க முடியல. அப்புறம் சில கடைகளில் வந்து சில திங்ஸும் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து வாங்க முடியலை. ஸோ இன்றைக்கி நமக்கு இஃப்தார் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலையில் போய் வாங்கிட்டு வந்து தான் வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து மஸ்ஜிந்தியாவுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஸ்ஜிந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக வந்துட்டு 2 இடத்துக்கு போகிறோம். மஸ்ஜிந்தியாவுக்கு வந்து செகண்ட் தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம சவுக்கிட்டுக்கு வந்திருக்கோம். சவுக்கிட் பஸாருக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஃப்ரூட் வாங்குறதுக்கு. ஸோ ஃப்ரூட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம மஸ்ஜிந்தியாவுக்கு போகிறோம். ஸோ ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா வந்து சீப்பாக வாங்கலாம், பல்காக நல்ல நிறைய சாய்ஸும் இருக்கும். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா வந்து சில ஃப்ரூட்கள் வந்து நல்லாயிருக்கும், சில ஃப்ரூட்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சவுக்கிட் மார்க்கெட். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரமடான் வந்து செம்ம வெயிலில் வந்திருக்கு. சரியான வெயில். நைட்டு இல்லை, ஈவினிங் வரை நல்லா வெயில் போடுது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து காலை டைம் அரவுண்டு 11 o'clock அந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து ஃப்ரூட் மார்க்கெட். பார்த்திங்களா, எல்லா ஃப்ரூட்டும் வந்து நம்ம இங்கே ஈஸியாக வாங்கலாம், நிறைய சாய்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்ருக்கோம் என்னென்ன ஃப்ரூட் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளோட ஹேபிட்டே வந்து அந்த மாதிரி தான், எல்லாம் ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்குறது. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கடையெல்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் சீப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்குறதில்ல. ஒரு ரவுண்டிங் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரூட் மட்டும் இல்லை, கொரியண்டர் லீஃபு, அப்புறம் வந்து புதினா லீஃபு, இதெல்லாம் வந்து வேறு வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உள் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயமெல்லாம் இருக்குது. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டேன், ஆனால் லாஸ்ட்டாக வந்து வாங்கலை. இது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு. ஏன்டா அங்கே வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்மால் பீஸாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. ஸோ இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து சிக்கன் வாங்குறதுக்கு. ஸோ சிக்கன் நம்ம இந்த மாதிரி இஃப்தார் டைம், முக்கியமாக வந்து ரம்ஜான் டைமில் வந்து சிக்கனை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இமிடியேட்டாக எதுக்கும் நம்ம வெஜிடபிளுக்கு போட்டு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படின்னுக்கா வந்து இப்போ போன்லெஸ் சிக்கன் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பனானா வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். யூஸ்வலாக பனானா வந்து நல்லா பார்க்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். பனானா வந்து நல்லா பார்க்க ஒரு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்காது. சில நேரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு 2-3 டைம் வந்து ரவுண்டிங் கட்டி பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து என்ன வாங்கணும் அப்படின்னா ஆப்பிளும் பேரிக்காயும் தான் வந்து வாங்கினது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் நான் ஆப்பிள் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து 16 பீஸு 10 வெள்ளி. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், பட் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்பிள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து இதே வந்து ரெட் ஆப்பிள், அப்புறம் வந்து க்ரீன் ஆப்பிள், அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பட் அதோட வந்து நம்ம பேரிக்காவோ இல்லை மற்ற ஃப்ரூட்டோ மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து அதே மாதிரி இருக்காது. அதாவது வந்து 16 பீஸ் வந்து 10 வெள்ளிக்கு அந்த மாதிரி இருக்காது, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு வழியாக மார்க்கெட்டில் வந்து நம்மளோட பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கிறோம். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே தான் முன்ன வந்து லுலு ஹைப்பர் மார்க்கெட் இருந்த இடம். நம்ம அடிக்கடி வந்த ஒரு இடம் தான். ஸோ இப்போ வந்து ரோஷா மார்ட் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பனானா வாங்க வந்திருக்கிறோம். அங்கே வந்து சரியாக இல்லை அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வந்து காயாக பச்சையாக இருக்குது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. உடனே வந்து சாப்பிட முடியாது. ஒரு 2 நாளைக்காவது வைக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்து கடைசியில் வந்து வாங்க முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா டொமேட்டோ வாங்குகிறோம். ஸோ மார்க்கெட்லேயே வந்து டொமேட்டோ இருந்தது. ஆனால் நல்லா சிவப்பா இல்லை, கொஞ்சம் பச்சையாக இருந்தது. ஆனால் அங்கே விலையும் வந்து கூட போட்டிருந்தது. ஒரு கிலோ வந்து 6 ரிங்கி சம்திங் 7 ரிங்கி கிட்ட போட்டிருந்தது. ஸோ அங்கே வாங்குவோமா, இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸில் தான் வந்தது. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்டை விட சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கூட தான் இருக்கும். மார்க்கெட்டில் தான் வந்து சீப்பாக இருக்கும். பட் அங்கே வந்து நல்லா இல்லை, இங்கே வந்து வாங்குவோம், கூடவா இருந்தாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வாங்குவோம் அப்படின்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்த நேரம் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டை விட இங்கே வந்து இன்னும் ரொம்ப சீப்பாக இருந்தது. 4 ரிங்கிட் தான் வந்து 1 கிலோ. ஸோ வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஜுஜினி வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் செக்ஷன் வந்துட்டுருக்குறோம். அங்கே வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்குறதுக்கு. நான் மார்க்கெட்லேயே வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அங்கே வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா இல்லை. ஜஸ்ட்டு ஃபுல் சிக்கன் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே வந்து நம்ம வாங்குகிறோம். இங்கே போன்லெஸ் சிக்கன்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஷாப்பிங்கை முடிச்சாச்சு சூப்பர் மார்க்கெட்லேயும். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து 4 மணி ஆயிடுச்சு. எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு நோன்புக்கு வந்து இஃப்தார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது காலையிலே வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, ஒரு மதியம் 2 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது. ஏன்னா நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருப்போம். பட் இந்த டைம் தான் சொன்னால முடியல, அதனால் வந்து ஒன்றும் வாங்கலை. அதனால நம்ம ஃபஸ்ட்டு நோம்பில் தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேரவே 4 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் சப்ஸா சீட்ஸை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ராஜ்மா எடுத்து வச்சுட்ருக்கேன். எல்லாம் நினைப்பீங்க வந்து ஃபஸ்ட்டு நோம்புக்கு நல்லா கிராண்டாக செய்வோம் அப்படின்னு. நம்ம தான் வந்து தலைப்பெருனா வந்து கிராண்டாக கொண்டாடியாச்சு. என்ன கிராண்டாக நம்ம யூஸ்வலாக வந்து பிரியாணி, நெய்ச்சோறு, அப்புறம் வந்து சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயே வந்து நடந்தது. அதை விட ஸ்பெஷல்லாம் இல்லை, நார்மல் தான். ஸோ ஃபஸ்ட்டு நோம்புக்கும் வந்து திரும்ப சிக்கனே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு தான் வந்து ராஜ்மாவில் சிக்கன் போட்டு அந்த மாதிரி வந்து குக் பண்ணது இன்றைக்கி. ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ஷூட் பண்ணலை, ஷேர் பண்ணலை. ஏன்னா நமக்கு வந்து நேரம் ரொம்ப கம்மி. வந்து 4 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணது. அதனால் வந்து ரெசிப்பியும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை. அப்புறம் ரெசிபி வந்து இந்த டைமில் வந்து போட்டால் அது வந்து போரும் அடிக்கும். அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து அதை நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரெசிபிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்போதும் நார்மலாக எப்படி நம்ம சிக்கன் கறி வைப்போமோ அதே ரெசிபி தான். ஜஸ்ட்டு அந்த ராஜ்மாவை வந்து பாயில் பண்ணி அதோட வந்து சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யூஸ்வலாக 2 கேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து வீட்டு உள்ளுக்கு, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த மாதிரி பால்கனியில் வந்து வச்சுருக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு, ஜஸ்ட்டு ஒரு கேஸு. அதனால் வந்து வேலையும் வந்து ஒரே டைமில் செஞ்சு முடிக்கணும். 2 கேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து உள்ளேயும் வெளியும் நம்ம சட்னு வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் வந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு ஸ்டவ் நம்பி தான் இருக்குது. அதனால வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா வேலையும் பார்த்தது. ஆனால் டைம் ரொம்ப இழுத்துருச்சு. ஆக்சுவலாக பிளான் வந்து இன்றைக்கி எதுவும் பக்கோடா எதுவும் பலகாரம் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் டைம் இல்லாதனால வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்டை வச்சு ஒரு சிம்பிளாக சாலட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட் சாலட் வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன்.
இதுக்கு வந்து ரெட் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பேரிக்காய், அப்புறம் இதோட சேர்த்து வந்து ஒரு வெஜிடபிள் குக்கும்பர், அப்புறம் தயிர், அப்புறம் சாட் மசாலா பவுட்ரு அது சேர்த்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ட். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பொருட்கள் தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்பைசி இல்லாமல் செய்யணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஜஸ்ட்டு தயிர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து தயிரும் யூஸ் பண்ணி அதோட வந்து சாட் மசாலா பவுடரும் போட்டேன். அந்த சாட் மசாலா பவுடர் தான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு நோம்பு திறக்கிறதுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து ரூ அஃப்ஸா தான் வந்து ரெடி பண்ணது. அதில் வந்து சப்ஸா சீட்ஸ் போட்டு, அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்புனால கண்டிப்பாக வந்து கஞ்சி நம்ம பள்ளியாசில் வந்து வாங்குறது ஃபஸ்ட் டே செகண்ட் டே. அதுக்கப்புறம் வந்து வாங்குறதில்ல, அப்படியே வாங்குறது வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து வீட்டில் செய்கிறது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து பள்ளியாசிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயரும் நம்மளோட ரமடான் ப்ரிப்பரேஷன் வந்து அதாவது வந்து நம்மளோட இஃப்தார் ப்ரிப்பரேஷனை வந்து ஃபுல் வீடியோ எடுத்திருப்பேன் நான். பட் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக என்னால் வந்து எடுக்க முடியலை. ஏன்னு சொன்னால் நான் சொன்ன டைமிங் இல்லை அப்படின்னு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வந்து நம்ம வைக்கிறதுக்காக அசான் சொல்லிட்டாங்க. ஸோ அதோட வந்து நம்ம வீடியோ அதோட வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதோட நான் வந்து வீடியோ எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதோட அன்புடன் ரோசினாவா பாய்.